பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஐயா, ஒரு சகோதரியினுடைய கேள்விக்கு பதில் கொடுத்து வருகிறேன். எந்த பெரிய மனுஷன்றையும் ஒரு வீக்னஸ் உண்டா பிரதர்? எனக்கு விளங்கலையே. நீங்கள் உண்மைதான். ஏன்னா தன் குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட அந்த காரியத்தை சொல்லி கண்ணீரோடு கேட்டீங்க. எனக்கு அன்பாருடைய நோவா சாதாரணமான மனுஷன் இல்லை. விசுவாசிகளில் தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாய் வாழ்ந்தவன் நோவா. கிருபை பெற்றவன் நோவா. தேவனோடு சஞ்சரித்தவன் நோவா. இன்னும் சொல்லப்போனால் மழை பெஞ்சது 40 நாள். ஆனால் அது வத்துற வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்து நம்பிக்கையோடு தான் கூட சொல்லப்போனால் எல்லா மிருக ஜீவன்களையும் ஜோடு ஜோடாய் வைத்து பாதுகாத்தவன் நோவா. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி சூழ்நிலை மாறின உடனே இறங்கினான். திராட்சை தோட்டத்தை பயிரிட்டான். அதில் கொஞ்சம் திராட்சை நிறைய விளைஞ்ச உடனே அதில் ரசங்கள் மிஞ்சியது. அதை அவன் ஐயா அறியாமல் தான் பருகி இருக்கணும். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். என தெரிஞ்சு செய்கிறதில்ல. அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆமாம். ஆனால் இப்போ எல்லாருக்கும் என்ன செய்யும்? மனம் திரும்பணும். தெரியும் இது தவறு, இது செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அறிந்திருந்து செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக என்ன உண்டு? அறியாதவனுக்கு அடி கொஞ்சம், அறிஞ்சவனுக்கு அநேக அடிகள் உண்டு. அதுக்காக தான் நமக்கு தெரிகிற கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இல்லாட்டி நோவாவை பற்றி இந்த காரியத்தை எழுதாமே விட்டுருக்கலாம். அவன் என்ன செய்தான்? திராட்சை தோட்டத்தை பயிரிட்டான். திராட்சை ரசத்தை குடித்ததினாலே அவன் வெறி கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் தேடி கையிலே எடுத்து நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை அப்படி திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றோ கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றோ கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றோ கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை
எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். திராட்சரசம் நல்ல கவனிங்க. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அடுத்தாப்புல மதுபானம் அமளி பண்ணும், இதனால் மயங்குகிற எவனும் ஞானவான் அல்ல. நோட் டவுன். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, இந்த மயக்கத்தில் இருந்தான்னா அவன் ஞானம் உள்ளவன் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அதனால தான் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே ஒரு தாய் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறாள். நீதிமொழிகள் திராட்சரசம் குடிப்பது, திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேமுவேலே, லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம், மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. எனக்கு கண்பார்களே, அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து, முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எதை மறந்துடுவோம்? நியாயப்பிரமாணத்தை நம்ம விட்டு என்ன செய்யக்கூடாது, விளக்கவே கூடாது. இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு நீ விலகாம இருக்கணும். தேவன் அப்படித்தான் சொல்லியிருக்கார். எனக்கு கண்பார்களே, அநேக நேரங்களில் இந்த மதுபானம் பண்ணும்போது நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யணும், விட்டு விலக வேண்டி வந்துடும். அதனால தான் தன் தாய் பிள்ளைக்கு சொல்கிறா, ராஜாக்களுக்கு இது என்ன கிடையாது, தகுதியே கிடையாது, தகுதி கிடையாது. நாம் நினச்சிக்கிறோம் ராஜாக்களுக்கு தானே. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ராஜாக்கள் நீங்கள் தான். எல்லார் வீட்லையும் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க என்னது, புருஷன் ராஜா தானே. அப்போ அந்த ராஜாவுக்கு தகுதி ஆகுமா? எனக்கு அன்பானே, இந்த திராட்சரசம் குடிப்பதுனால தான் வெறி கொள்ளுகிறான். ஏன்னா அதிகமாக குடித்ததுனால தான் அவ்வளவு பெரிய பக்திமான் நோவா. சாதாரண மனுஷன் இல்லை, தேவனோடு சஞ்சரித்தவன். எனக்கு அன்பானே, அநேக நாள் ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பிள்ளைகளுக்கு ஏன் ஐயா சாபம் வந்தது? ஏன் சாபம் வருவதற்கு காரணம் என்ன? தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனுடைய பிள்ளைகளை சபிப்பாரா? சபிக்க மாட்டாரே. அப்போ காரணம் என்ன? இவன் திராட்சரசத்தை குடித்து விட்டு என்ன செய்தான்? வெறி கொண்டு வஸ்திரம் விலகி படுத்து கிடந்தான். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வாங்க. வஸ்திரம் விலகி படுத்து கிடந்தான். இப்படி படுத்து கிடந்த அந்த நோவாவுடைய பிள்ளை காம் என்பவன், அதாவது கருப்பு அல்லது உஷ்ணம் என்று சொல்லப்படுகிற அந்த காம் என்கிற கானானுக்கு தகப்பன் என்ன பண்ணுனா, அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் என்கிற அந்த கானான் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். நாம தெரிஞ்சுக்கணும், இதுல தான் விசுவாசி விழுந்து போறோம். கர்த்தர் நம்ம கண்ணில் சில காரியங்களை காட்டுவார், உடனே அதை போய் புரபகண்டா பண்ணக்கூடாது, எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடாது. ஒன்று நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவங்க அந்த பலவீனத்திலிருந்து மீடுறதுக்கு என்ன செய்யணும்? அவ்வளோதான், ஆலோசனை கொடுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு மக்களாட்டி போய் இவரை தெரியாதா எனக்கு, எங்கள் அப்பா கடந்த கடையை பார்த்தியா. இந்த கானான் சபிக்கப்பட்டதற்கு முதல் காரணம் அது. ஆனால் தவறு செய்தது யாரு? நோவா. ஆனால் சபிக்கப்பட்டது யாரு? பேரன். ஆமாம், அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான். ஏனையா இந்த காம் போய் வேற யார்ட்டையும் சொல்லலை. இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டைனா, புருஷ மனைக்குள்ள சண்டைனா போய் ஊரே சொல்லிடுவோம். வர்ற காய்கறி காரியம் கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த பாருங்க இந்த ஆள் பண்ணுறத நீங்களாவது கொஞ்சம் சொல்லப்படாத, அவங்கள ஜட்ஜாக உட்கார வச்சுருவோம். கடைசியில் அவங்க கேட்டு போய் அங்கே இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, என்ன காய் வைக்க. அந்த வீட்டுக்கு போனேன்னா அவங்க கதையை பூரா சொல்லிக்கிட்டு இருந்தால் கேட்டதுலேயே நேரமெல்லாம் போயிடுச்சு, இன்றைக்கி வியாபாரமே போகலம்மா. முதல்ல இங்கே மூணுன்னு கேட்டால் அங்கே போய் ஒன்றத்தான் தூற்றுவான்.
அதனால தான் வேதம் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியற்றவளோ அதை தன்னுடைய கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். ஏன்னா நாம கட்டுகிறவங்களும் நாம தான், இடிக்கிறவங்களும் நம்ம கையில் தான் இருக்கு. நாம் அதனால தானே பாடுறோம். என்ன பாடுறோம்? ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கற்களாலே, உத்தமரிசுவின் அஸ்திவாரம், உத்தமரிசுவின் அஸ்திவாரம் பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கைவேலை அல்லா வீடொன்று, கடவுளின் பூரண சித்தப்பணி. கைவேலை அல்லா வீடொன்று, கடவுளில் பூரண சித்தப்பணி. கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம், கட்டிடும் சிறிய கட்டிடுவோம் நித்தியத்திற்காய், கட்டிடுவோம் நித்தியத்திற்காய். கட்டிடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை கட்டணும். இடிக்கிறதுக்கு ஒரே நாள் போதும். ஏன்னா 55-60 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில் குடும்பத்தை இடிக்கிறதுக்கு எத்தனை நாள் போதும்? ஒரு நாள் இல்லை, 1 மணி நேரம், 1 நிமிஷம், ஒரு வார்த்தை போதும். எனக்கு அன்பானவர்களே, குடும்பம் என்பது சாதாரண ஒரு தேன் கூடு மாதிரிங்க. தேன் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேர்த்துட்டு வந்து என்ன செய்யும்? வைக்கும். அதுக்கப்புறம் அந்த நாள் வரும்போது தான் அதை எடுத்து பயன்படுத்தும். நாம் அதுக்குள்ளே அதை விரட்டிட்டு நம்ம எடுத்து வந்துடுவோம். ஆனால் தேன் எதை காட்டுகிறது? தன் கூட்டை கட்டுகிறது. தேனியை போல மனுஷன் இருக்கணும், சுறுசுறுப்பா. எனக்கு அன்பானவர்களே, இந்த நோவாவுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அவன் குடித்தது தெரியாமல் கூட இருக்கலாம். அவன் வெறி கொண்டு வஸ்திரம் விலகி படுத்து கிடந்து தான் பிள்ளை போய் என்னச்சுன்னா தன் சகோதரிடம் சொன்னான். உடனே சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? அந்த யாப்பேத்தும் சேமும் யாப்பேத்தும் என்ன பண்ணாங்க? அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னாகவே நடந்து வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. அப்புறம் எந்த பிள்ளைகளும் சபிக்கப்பட்டு போனதுக்கு காரணம் என்ன? எதிர்முகமா போகாட்டா பரவாயில்ல. அடுத்த வசனத்தை பாருங்க. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டான். இவங்க போய் என்ன செஞ்சிட்டாங்க? எப்பா நீ படுத்து கிடந்தியா? இவன் என்ன பண்ணான் தெரியுமா? உன்னை வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தான். எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நீ பார்த்துட்டேன்னா மற்றவங்ககிட்ட என்ன செய்யாத, சொல்லாத, ப்ரொக்ளைம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒரு தகப்பனோ ஒரு தாயோ ஒரு புருஷனோ ஒரு மனைவியோ தவறு அப்படின்னு தெரியுது, நீ திருத்துவதற்கு ஜெபிக்கலாம், முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம். ஆனால் மற்றவங்ககிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? அவதூறு செய்யக்கூடாது. இல்லையா? வேதம் சொல்லுது அலப்பிக்கொண்டு தெரியக்கூடாது. ஏன்னா அவதூறு செய்கிறவனுக்கு ஒரு பெரிய இதே வச்சிருக்கார் வேதத்தில். எனக்கு அவதூறு செய்யவே கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்கள் இது தெரியலை. நல்லதை செஞ்சாங்கல்ல, அப்படியே விட்டு இருக்கலாம்ல. திரும்பி போய் உட்காந்து, எப்பா இப்படி நடந்தது தெரியுமா உனக்கு?
உடனே இந்த தவறை நினச்சி ஐயா நான் அப்படியா இருந்துட்டேன் அப்படின்னு நோவா கன்ஃபஸ் பண்ணானா? தப்பு யாருது? நோவாவுடைய தானே. ஆனால் அவன் ஐயா நான் இப்படியா இருந்துட்டேன், என்னை அறியாமலே இப்படி இருந்துட்டேன், என் பிள்ளைய பார்க்குற அளவுக்கு நான் தவறி நடந்துட்டேனே சொன்னானா? இல்லை. உடனே என்ன செஞ்சிட்டாரு? சபிக்க ஆரம்பித்து விட்டார். நன்மை செய்தால் கூட அந்த நன்மையை மற்றவங்கள்ட்ட போய் என்ன செய்யாதீங்க, திரும்ப சொல்லாதீங்க. அதே போல் ஒரு தீமையை பார்த்தா கூட அதை போய் பிரபகண்டாப்படுத்தாதீங்க. இன்னைக்கு அநேகருக்குள்ள இதுதான் பிரச்சனை. கேட்டையா கதையா நான் அங்கே போய் பார்த்தேன், அப்படி பார்த்தேன்னு 10 பேர் 30 பேர்கிட்ட சொல்லி அந்த ஊரே கேளு நாடே, இது நிச்சயமாக இருக்கவே கூடாது. நீ அதை விட ஜெபி, கர்த்தர் உனக்கு நிச்சயம் பதில் கொடுத்து அவரை மாற்றுவார். ஏன்னா ஜெபத்தினால் தீராத துன்பங்களே கிடையாது. எனக்கு கண்பருடைய இந்த நோவா அவ்வளவு பெரிய மனுஷன், தான் பிள்ளைய சபிக்கப்படுவதுக்கு காரணம் அவன்தான். ஏன்னா ஒரு பிள்ளை பார்த்தான், ஒருவேளை பிள்ளைகள் தானே அறியாமல் இருந்திருக்கலாம். சரி என் பிள்ளை இப்படி அறியாமல் செஞ்சிச்சு, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு என்னைக்காவது தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? வேதம் சொல்லுது இல்லையா, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தாவீது சொல்றார் தன் பிழைகளை உணரணும். இன்னைக்கு அநேக நேரங்களில் அதை யாரும் என்ன செய்யறதில்ல, யோசிக்கிறதில்ல. மற்றவங்க கண்ணில் இருக்கிற உத்தரத்தை அதாவது திரும்ப பார்ப்போம், நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்க மறந்துடுவோம். அதனால தான் இயேசு சொன்னார், உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது விட்டுட்டு உன் கண்ணில் உத்தரம் இருக்கப்பா அதை நீக்குனார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் இந்த திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும். அவனுக்கு தெரியாது, நோவாவுக்கு தெரியாது. ஆனால் பரியாசம் 2 விதத்தில் இருக்குது. ஒன்று, தேவனுடைய காரியத்தை கூட பரியாசம் பண்ணுறவங்க உண்டு. வேதத்தில் பாருங்கள், பேதுருக்கு எழுதும்போது எழுதுகிறார், துன்மார்க்கர் என்ன செய்வானா, அவர் வருவார் என்று சொன்ன வாக்கு தத்துவம் எங்கே பரியாசக்காரன் கேட்குறான். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இயேசு என்ன செய்வார், மீண்டும் வருவார். அதை பேதுரு எழுதும்போது என்ன சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு எழுதியிருக்கார். வாக்கு தத்துவம் செய்தவர் ஏன் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதமாக இருக்கலை. எதுக்கு? எல்லா மக்களும் மனம் தெரிஞ்சிட மாட்டாங்களா, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா? எல்லா மனுஷனும் கொஞ்சம் மனம் மாறி வந்துட்டா, ஐயோ என் பிள்ளை கெட்டு போகுதே, அதுதாங்க அவருடைய பாரம். ஆனால் துன்மார்க்கனுங்க எங்கே, அவர் வருவார் என்று சொன்ன வாக்கு தத்துவம் எங்கே? அப்படி கேட்குறதும் இன்னைக்கு பரியாசம்தான். பரியாசம் 2 விதத்துலன்னு சொன்னேன். ஒன்று, ஒரு குறவுள்ளவங்களை பார்த்து அதையே சொல்லி 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 அவங்கள நோகடிக்கிறது இருக்க, அதுவும் பரியாசம் தானே. இன்னைக்கு ஒருத்தர் கடனாக இருக்கார், உடனே இந்த வாராம்பார் கடங்காரன், அதில் என்ன பெரிய திறமை? ஒரு நோயாளி இருக்கான், இந்த வாரு இவனுக்கு பெரிய நோய் வந்திருக்கான், எம்மா நடக்கிறான். நோயை சொல்லி நோகடிக்கக்கூடாது. சிலர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பான், எவ்வளோ படிச்சிருக்கான், ஒன்றுக்கும் இல்லாமல் இருக்கான், ஒரு வேலை கிடைக்கல, படித்து என்ன பண்ண? இதெல்லாம் பரியாசம். ஏன்னா பரியாசம் குறைகளை சொல்லி நம்ம பரியாசிக்கக்கூடாது. இயேசுவை பரிகரிச்சாங்க, தன்னைத்தானே ரட்சித்துக்கொள்ள திராணி இல்லாதவன், மற்றவர்களை எப்படி ரட்சிக்க போறான்னாங்க. எனக்கு அன்பானவர்களே, பரியாசக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது கிடையவே கிடையாது. இடும்பனுக்கு பேர் என்னதுதான்? பரியாசக்காரன். இந்த பரியாசம் பண்ணும், அதனால மயங்கினா நாமளும் பரியாசத்துக்கு தான் என்ன செய்வோம், உட்பட வேண்டியவர். மறந்துடாதீங்க, எப்பவுமே திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும். இதை நம்ம எத்தனையோ நேரங்களில் பார்த்துருப்போம். பொண்ணு அந்த வாரம் பிடிச்சிட்டு என்ன சேட்டை பேசுகிறான், என்ன பேச்சு பேசுகிறான் பாரு, என்னென்னலாம் பண்ணுறான் பாரு, இப்படிலாம் பார்த்துருக்கோம். ஆனால் சில நேரங்களில் அறியாமல் போய் அதில் விழுந்துடுறாங்களே எப்படி? எனக்கு அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது விபச்சாரக்காரனாயாவது பொருளாசைக்காரனாயாவது விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது உதாசீனனாயாவது வெறியனாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது, சாப்பிட கூட கூடாது. ஏன்னா அதோட சேர்ந்தா என்ன செய்ய, பண்ணியோட சேர்ந்தா கண்டு அப்படித்தான் போகும். நம்ம நாட்டில் அப்படி பழமொழி உண்டு. எனக்கு கண்பார்வை வெறியனா இருந்தா நிச்சயமா அவனோட கலக்கவே கூடாது. அதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் பாருங்க. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. வெறி கொள்ற ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. இவ்வளவு பெரிய பரிசுத்தமான அந்த நோவாவுக்கு வெறி கொண்டுட்டானே, அப்புறம் என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு எத்தனையோ வீடுகள் அப்படி தான் நல்லா இருக்காருங்க. ஆனால் இந்த பழக்கம்தாங்க அவரை மாற்றிடுது. யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். திராட்சரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற எவனும் ஞானவான் அல்ல. மறந்துடாதீங்க. எனக்கு கண்பானுடைய அநேக நேரங்களில் சொல்கிறோம், போன இடத்துல கொடுத்தாங்க, வந்த இடத்துல கொடுத்தாங்க. நோ, நம்மளை மீறி ஒரு காரியம் என்ன செய்யாது, நமக்கு வரவே வராது. நம்ம எப்போ என்ன செய்யணும், நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா 1 யோவான் 5:18-19 வாசிக்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் வீழ்ந்து கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 18:19 நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அறிஞ்சிட்டு திரும்ப அதுக்கு போகலாமா? சில சொல்கிறீங்க, விடணும்னு தான் நினைக்கிறேன் பிரதர், எனக்கா ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஐயோ இதுலேருந்து மீளவே முடியலையே. ஐயா, பலவீனம், மனுஷனுடைய பலவீனம் உண்மைதான். காலையில் ஜெபத்துக்கு போகும்போது பாஸ்டர் கொடுக்குற செய்தி முன்னாடி தள்ளுது, ஆனால் சாயந்தரம் ஆனால் கால் பின்னாடி தள்ளுது. எதுக்கு? உதைக்கி. எனக்கு கண்வானுள்ளே, நாமளாவது தூக்கி எறியாட்டா அது நம்ம விட்டு என்ன செய்யாது, போகவே போகாது. ஏன்னா அந்த காலத்தில் வச்சு பார்த்தா, திருடனாய் பார்த்து திருந்தா விட்டா திருட்ட ஒழிக்க முடியுமா? எந்த பழக்கத்திலேருந்து விடுதலை வரணும்னா நாம் என்ன செய்யணும்? முதல்ல நாம் அதுக்கு அடிமையாக இருந்தோம்னா அந்த அடிமைத்தனப்படுத்துகிற காரியத்தை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, அப்படி இருக்கிற ஒருத்தர் சகோதரன் இருந்தால் கூட, நண்பன் இருந்தால் கூட, அவனோட என்ன செய்யாத, கலந்து இருக்காத. ஏன்னா வெறி கொள்றவன் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஒருவேளை இப்படிப்பட்ட பழக்கத்தில் அடிமைப்பட்ட என் அன்பு சகோதரர்கள் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இது உங்களை குற்றப்படுத்துவதற்காக, உங்களுடைய குறைகளை சொல்லி காட்டுவதற்காக நான் இதை சொல்லவில்லை. அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். அந்த பழக்கத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய பாரம். ஒவ்வொரு வீட்டிலையும் காரணமில்லாமல் கண்ணீர் விடுகிற, காரணமில்லாமல் புலம்புகிற, காயப்படுகிற, வேதனைப்படுகிற அநேக சகோதரிகள் வாழ்க்கையில் சந்தோஷம் பிறக்க வேண்டும். அதற்கு தான் உங்களுக்கு இதை குறித்து சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னா ஒரு சகோதரி என்றது தான் கேட்டு ரொம்ப மனவேதனையோடு கேட்டாங்க, ஐயோ என் புருஷன் பெரிய பதவியில் இருக்கார், நல்ல பதவியில் இருக்கார், நல்லா சம்பாதிக்கிறார், ஆனால் அவர் இந்த பழக்கத்தில் எல்லாத்தையும் அழித்து ஒன்றுமில்லாமல் இருக்கிறத பார்த்தா எனக்கு வேதனையாக இருக்குது பிரதர், கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்களேன்னாங்க. எத்தனை ஆலோசனை சொன்னாலும் நாம் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்ன இருக்கிற என் குற்றங்களை, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி நாம் அறிக்கையிட்டால், வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 28:13 படி,
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையும், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறும். அறிக்கை செய்தா போதாது, விட்டுவிட முயற்சிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. எத்தனையோ பாடுகளின் மத்தியில் இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி வருகிறார். திருநெல்வேலி ஆலயத்தில் கூட கட்டுமான பணி இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், வந்து கூட பார்க்கலாம். ஏன்னா இந்த பேஞ்ச மழையிலலாம் முன்னாடி இருந்த 3 வருஷம் அடைச்சி கிடந்ததில் பாதி அதில் எல்லாம் இல்லாமல் போனது. பின்பு அதை உருவாக்கிற போதும் சன்சைடெல்லாம் அப்படியே வெடிப்பு கட்டு 31 சன்சைடு. ஒரு சன்சைடு இப்போ கட்டப்பட 1800 ரூபா. கர்த்தர் உங்களை ஏவினால் 1க்கோ 2க்கோ கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்திருந்தா நீங்கள் எத்தனைக்கோ அது உங்கள் கையில் விட்டுறேன். அது மட்டும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரையும் நான் சாப்பிட வச்சு தான் அனுப்புவேன். பார்வையற்ற மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் வேனுக்கே மாதம் 16,000 ரூபா கட்டுறோம். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒரு நாள் வரணும்னா 4,000 ரூபா. எப்படி பிரதர் இதுக்கு தொடர்பு கொள்ள? 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. சிலர் கேட்பீங்க, ஐயா நான் உதவி பண்ணால் எனக்கு பில்லு வைக்க முடியுமாம்பிங்க. அப்படி பில்லு வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, ஏன்னா அநேக சொல்லிங்க சுவிசேஷத்துக்கு கொடுக்குறதுக்கு என்ன பில்லும்பிங்க. அதை நான் சொல்லலை. சிலர் அதுலேயும் பிரச்சனை இருக்குது, வைக்கணும்பிங்க. அப்படி வைக்க விரும்புகிறவங்க 8438852500 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதில் உங்களுக்கு பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். இதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு பில்லும் உங்களுக்கு உண்டு. இல்லை எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, ஆண்டவருடைய சேவைக்கு போய் நான் பில்லு எதிர்பார்த்தா எங்கே அவர் கொடுத்த ஆசீர்வாதம் ஏராளம், நான் கொடுக்குறதுக்கு பில்லான்னு சொல்கிறீங்க, அப்படி சொல்கிறவங்களும் உண்டு. அப்படிப்பட்டவர்களும் நீங்கள் இந்த நம்பர்களில் எதுலனாலும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். யார் யார் இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து தன் பிள்ளைக்காக, தன் மாமனாருக்காக, தன்னுடைய புருஷனுக்காக, தன்னுடைய தகப்பனுக்காக கண்ணீரோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வேதனைகளையும் கர்த்தர் அறிவீர் சுவாமி. உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன் என்று எசேக்கியாவுக்கு மட்டுமல்ல இவர்களுக்கும் பதில் கொடு. உன்னுடைய கண்ணீரை மாற்று. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.